வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து யூடியூபர்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அன்னைக்கு காலையில வந்தாரு ஃபங்க்ஷனுக்கு, பிரதர் ஆடியோ லான்ச் வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல, அதுக்குள்ள கிளம்பிட்டாரு. நான் விட்டேன், அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லிரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும், சிங்கர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன். பட் லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு யூடியூபர்ஸ் ஈவெண்ட்டும் ஒரு அட்டன் பண்ணிட்டாரு, அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. ஸோ அது இல்லாமல் இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக இருந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது. மற்றபடி அனீஷ்கிட்டையும் நான் பேசினேன், பாலபாக்கிட்டையும். உண்மையிலேயே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் ப்ரோ. சும்மா ஜாலியாக பண்ணால் தான் நான் பேசினேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்றது, உங்களை டிகிரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ டேக் இட் ஈஸி ப்ரோ, சில்.